கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவன் கொடுக்கிற வேத வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14:27. இன்றைக்கும் கூட திடீரென்று ஏற்பட்ட ஏதோ ஒரு காரியத்தினால் உங்கள் இருதயத்தில் கலக்கம் ஏற்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கலங்கி நிற்கலாம். ஒருவேளை நாளைய தினத்தை குறித்த கவலை, எதிர்கால பயம், மரண பயம், சத்துருக்களின் மிரட்டல்களினால் கூட உங்கள் இருதயம் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்து ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். தனித்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அந்த சமாதானம் உலகம் கொடுக்கிற தற்காலிக சமாதானம் அல்ல. அது பூரண சமாதானம், மிகுந்த சமாதானம், நதி போன்ற சமாதானம். இன்றைக்கும் அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக. உங்கள் எல்லா பயங்களும் கலக்கங்களும் இப்பொழுதே நீங்குகிறது. மேலும் அந்த சமாதானம் எப்படிப்பட்டது என்றால், நடு கடலிலும் பெருங்காற்றிலும் இயேசு நித்திரை செய்து எந்தவித பதட்டமும் இன்றி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின இயேசுவுக்குள் இருந்த சமாதானம். உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் துயரத்திலும் இயேசுவின் சமாதானம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இயேசுவின் சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இன்றைக்கும் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமாதானம் தந்து பயத்தையும் கலக்கத்தையும் மாற்றுவீராக. அவர்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.